சரிகாரி கமபாமதாபணி சரிகாரி மாதபா கமபாமதாபணி நிசகரி 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 பவசானி 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 நிசகரி 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 பவசானி 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 சரிகமகரி சரி கமபத கமபத மபதனி சரிகமகரி சரிகமதி கமபத கமபத மபதனி. என்னடே அடுத்தவங்க கச்சேரிய பாராட்டுறதுலே இருங்க. என்னடா என்ன மரியாதை எல்லாம் பேசுற? இல்ல என்னடா நம்மளும் ஒரு இசை குழு வச்சிருக்கிறோமே, ஒரு நாள் ஒரு பொழுதாவது இந்த உலகமே வியந்து பாராட்டணுங்கிற எண்ணமே இல்லையா உனக்கு? நிறைய இருக்குடா ஆசை. நிச்சயம் நீ நம்ம ட்ரூப்ல இருக்கிற வரைக்கும் அது நிறைவேறாது. அப்படி சொல்லாதடா. என்னைக்கா இருந்தாலும் நம்ம ஜெயிச்சு காட்டுறோம். அப்படி இல்ல நாம வண்ணத்து பூச்சி இல்ல கரப்பா பூச்சிங்கிறியா? டேய் வில்சா, உள்ளூர்காரங்களே நம்மள ஒதுக்கும் போது உலகத்தை பார்த்து நீ ஏன் விரைக்கிற? ஏன் கவலைப்படுற? யா கம் இன். ஆளு வெள்ளையும் சொல்லியமா இருக்கிறான். 12 ரூபாய் 50 பைசா மட்டமான கிளாஸ் போட்டுருக்கான். வாங்க வாங்க வாங்க. யார் நீங்க? என்ன பாட்டி ஓடுறதுல இருக்கான்? என்னங்க தப்பா கேட்டாவே? சொல்லுங்க, நீங்க யாருன்னு கேட்டா அது ஒரு தப்பா? இப்ப நான் கேக்குறேன் பாரு. ஐயா யாரு? என்னையா எதுக்கு எடுத்தாலும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்க? வாயா அப்படி. பின்ன என்னையா, ஒரு ஆல் இந்தியா ஃபேமஸ் ஸ்பீக்கரை பார்த்து வந்திருக்காரா? யோ அது நான் தாயா. ஓஹோ, இப்படி யாருன்னு கேட்டா கோபம் வருமா வராதா? கொஞ்சம் சும்மா இருடா. இப்ப ஐயா யாருன்னு அவரே சொல்லுவாரு. உண்மையிலேயே பெரிய ஆள் தான். கரெக்ட். சொல்லி தொலையா. அட ஆள விடுங்கய்யா. பாலா, அவர்கிட்ட கேட்காமலும் இருக்க முடியல, கேட்டும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நானே போய் குக்கிய போடுறேன். ஐயா, நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சும்மா இருடா பரதேசி. எல்லா விஷயத்தையும் அவரே சொல்லுவாரு. அதுவும் சரிதான். கேள்வியும் அவரே, பதிலும் அவரே. சொல்லுங்க. பட்டர்ஃப்ளை, அதாவது வண்ணத்து பூச்சி இசைக்குழுவினர் நீங்க தான். ஆமா. உங்களுக்கு பட்டு நூல் வேணுமா? இல்ல, பருத்தி கொட்டை வேணும். கொட்டை எத்தனை கிலோ வேணும்? சும்மா ரா புண்ணாக்கு. என்னது? உங்க இசைக்குழுவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா உங்களை கச்சேரிக்கு புக் பண்ண வந்திருக்கிறேன். என்னடா சும்மா நிக்கிறீங்க? அழுங்க. தூக்குறா. அழுங்காதீங்கடா. டேய் வேட்டிய போடாதீங்க. டேய் வேட்டிய வருதுடா. நான் ஜட்டி கூட போடலடா. டேய் நோக்குங்கடா, உங்க கச்சேரியே வேண்டாம்டா. டேய் விடுங்கடா. எனக்கு பயமா இருக்குடா. நீங்க உட்காருங்க. அட உட்காருங்க. உட்காருங்க. ஏய் அஜி, அந்த டைரி எடுத்து வா. எந்த டைரி? மம்முட்டியுடைய சிபிஐ டைரி. சிபிஐ டைரியா? அந்த டைரிடா. அந்த டைரியா? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எந்த தேதி வேணும்? ஜனவரியில நீங்க எந்த தேதியில ஃப்ரீயா இருக்கீங்க? திறந்து சொன்னா நாங்க எல்லா தேதியிலுமே டைட்டா தான் இருக்கோம். அப்ப நான் வர்றேன். உட்காருங்க. ஓடுறதுலயே இருக்கீங்க சார், பந்தியில உட்கார்ந்துட்டு சாப்பிடாம போலாமா? பாத்ரூமுக்கு வந்துட்டு பாதியில போலாமா? பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு சைட் அடிக்காம போலாமா? இவ்வளவு தூரம் வந்துட்டு எங்களை புக் பண்ணாம போலாமா சார்? இந்தடா ஏதோ தேதி கொடுத்து அமுக்கு. நாங்க என்ன வச்சுக்கிட்டா என்ன பண்றோம்? இங்கதான் ஒண்ணு இல்லையா? அதானே டேட் இல்ல. இல்லடா, எனக்கு ஜனவரி 26ஆம் தேதி வேணும். இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கலாம். அதானே. இங்க பாரு, ஜனவரி 24, 25, 27, 28, 29, 30, 31, 32, 33. ஜனவரி 26 ஃப்ரீயா இருக்காடா? இருக்குடா. டேய் இருக்குங்க. ஜனவரி 26 குடியரசு தினம், அதனால ஃப்ரீ. அப்போ டேட் ஓகே. ரேட் ரேட் என்னடா? சொல்லுவாருடா. டேய் சொல்லுவாரு சார். வெளியூர்னா இது டிக்கெட், டிரான்ஸ்போர்ட், இம்போர்ட், எக்ஸ்போர்ட் இதெல்லாம் சேர்ந்து 25,000 ரூபாய் ஆகும். இது உள்ளூர் ராயப்பேட்டை. சபாஷ், சரியான இடம். அப்ப 20,000 ரூபாய் ஆகும். ஏன்னா லோக்கல். குறைக்கணும். சரி, குறைக்கிறேன். டேய் ரேட்ட குறைக்கணும்டா. அப்ப ஒண்ணு பண்ணலாம் பாலா, ஒரு சைபரை குறைச்சிடுவோம். அப்படின்னா 2,000 ரூபாய் ஆகுதுடா. ஓ, அப்போ 2,000 ரூபாய் வருதா? அட பாவி, 20,000 2000 குறைச்சிட்டியே. முடிவா? ஏன் பங்குக்கு நானும் ஒரு சைபரை குறைப்பேன். அப்ப எவ்வளவு ஆகும்? 200 ரூபாய் ஆகும். அடே சீக்கிரமா பேசி முடிங்கடா. இருக்கிற 2 சைபரை எடுத்துட்டாருன்னா பீடு வாங்குறது கூட தேராது. ரூம் வாடகை கூட பத்தாது. வணக்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? உட்காருங்க சார். சார் ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிக்கலாமே. அனைவருக்கும் வணக்கம். ராக்கி ஃபைனான்ஸ் சபாவின் தலைவர் அவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபாவின் செயலாளர் என்ற முறையில் இங்கே வருகை தந்திருக்கும் தொழிலதிபர் கலை களஞ்சியம் திரு JR அவர்களை வரவேற்பதில் நான் பெருமை கொள்கிறேன். 7 நாடுகளை சேர்ந்த முக்கியஸ்தர்களை அங்கத்தினர்களாக கொண்டு ரெயின்போ என்கின்ற உலக அளவிலான அமைப்பை ஒன்றை நிறுவி பொதுமக்களுக்கும் கலைஞர்களுக்கும் இவர் செய்து வரும் தொண்டு மகத்தானது. அத்தகைய உயர்ந்த நோக்கத்தோடு சேவை செய்து வரும் திரு JR அவர்களை பாராட்டுவதற்காகவே இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறேன்.
அப்படிப்பட்ட திரு ஜே.ஆர். அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க சார். கலைமகளுக்கு என் நன்றி, கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற ரசிகர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று உலகம் முழுவதும் என்னை ஒரு கலை களஞ்சியம் என்று பாராட்டுகிறது. ஆனால் உண்மையில் நான் ஒரு கலை சேவகன் தான். பணம் எப்போது கலைஞர்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுகிறதோ அப்போதுதான் அது தன் முழு மதிப்பையும் பெறுகிறது. ஆர்ட் இஸ் ஹார்ட். நன்றி, வணக்கம். அடுத்து பட்டர்ஃப்ளை இசைக்குழுவின் தேனிசை விருந்து. பயணம் இது ராகம் படித்திடு போரில் ஜெயித்திடு உரிய தருணம் இது போகும் வழியினில் சோகமினி இல்லை இனிய பயணம் இது ராகம் படித்திடு போரில் ஜெயித்திடு உரிய தருணம் இது வந்தது இன்று யாகம் இசையே நமது யாகம்
அசையவும் பாடல் நாம் பாடுவோம். பூமி சுழலவும் வானம் பிடியவும் ஆணை நாம் போடுவோம். பூக்கள் மலரவும் காற்று அசையவும் பாடல் நாம் பாடுவோம். பூமி சுழலவும் வானம் பிடியவும் ஆணை நாம் போடுவோம். நதியின் ஜதியும் கூட நம் சுதியில் கலந்து பாட போகும் மேகமாட வானவியும் மாலையாக எங்கெங்கும் நம் பாடல் கேட்க பொன்னான நேரம் இது. அளவாழ்வோம் பாவா என்னாடும் மண்ணாடுவோம். இதோ இதோ இங்கே இங்கே இசை முழங்குது. அதோ அதோ அங்கே அங்கே இடி அடங்குது. தடை அடை இல்லை இல்லை இசை பயணம் நாம் போகலாம். புயலாக மாறுவோம், புது வேதம் பாடுவோம், அலை என்றும் ஓய்வதில்லையே. இதோ இதோ இங்கே இங்கே இசை முழங்குது. அதோ அதோ அங்கே அங்கே இடி அடங்குது. தடை தடை இல்லை இல்லை இசை பயணம் நாம் போகலாம். எதிர்பாராத திருப்பம், ஆனால் இனிமையான திருப்பம். பாராட்டு பெற வந்த எனக்கு இவர்களை பாராட்டும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பார்ப்புகழும் திறமை பெற்ற இவர்களை நாம் புகழ்ந்தால் மட்டும் போதாது, உலக அளவிற்கு உயர்த்த வேண்டும். கூடிய விரைவில் எங்களுடைய ரெயின்போ குழு நடத்தவிருக்கும் வெளிநாட்டு இசை விழாவிலே இவர்களை பங்கு பெறச் செய்வேன் என்பதை இந்த நேரத்திலே நான் உறுதி கூறிக்கொள்கிறேன். அப்ப நான் வரட்டுமா? நல்லது சார். வணக்கம் சார். என்ன தம்பி? இல்ல ஃபாரின் போற நம்ம ட்ரூப்போட ஒரு ஃபீமேல் சிங்கரையும் கூடவே கூட்டிட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஃபீமேல் சிங்கரா? என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா சார், உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். ஐ சீ. ஓகே, கூட்டிட்டு வரலாம். ஆனா ஒரு கண்டிஷன், அங்க வந்தா ஸ்டேஜ்ல பாட்டு மட்டும் தான் பாடணும். டூயட் ஏட் பாடுறதா இருந்தா இந்தியா வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்க. ஓகே? ஓகே சார். தேங்க் யூ சார். ஐயோ சார், போயிட்டீங்களா? இப்படி தெரிஞ்சிருந்தா என் பார்ட்டியை நான் கூட்டு வந்திருப்பேனே. ஓகே, ஃபாரின்ல ஏதாவது செட்டப் பண்ணிக்கலாம். இதுதான் உன் பார்ட்டியா? ஆமா அஜித், நீங்கெல்லாம் ஃபாரின் போறீங்களா? உண்மையா? ஓஹோ, நீயும் தெரிஞ்சுக்கிட்டியா? நம்பி வில்சன் இல்ல, அவங்க சொன்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதுல உனக்கு என்ன சந்தோஷம்? என்ன சொல்ற? அதாவது வெளிநாடு போக போறது நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் தான். என்ஜாய் பண்ண போறது நாங்க தான். நீ நிச்சயமா வர போறது இல்ல. அதனால தான் கேட்டேன் உனக்கு என்ன சந்தோஷம்னு. நல்ல கதையா இருக்கே. என்ன கூட்டிட்டு போல உனக்கு கொன்னுடுவேன். நிச்சயம் கூட்டிட்டு போறேன் நம்ம ஹனிமூனுக்கு. அதுவும் உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம். ப்ளீஸ் ப்ளீஸ் அஜித், நீ எனக்கு ஒரு ஸ்வீட்டா கொடு. கண்டிப்பா நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இங்கே வா. இங்க கொடுத்தாலும் போதும். முதல்ல என் கழுத்துல தாலி கட்டு, அப்புறமா நான் கொடுக்குறேன். ஓகே? நான் சொன்ன டைலாக் எனக்கு திருப்பி சொல்றேன். ஏய். எனது அன்பு இசை சகோதரர்களே, சகோதரிகளே, நம்மோடு கலந்துரையாட வந்திருக்கின்ற இலங்கை வானொலி அன்பு அறிவிப்பாளர் திரு அப்துல் ஹமீது அவர்களை உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று அவர்கள் தம் பேட்டியை தொடங்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இலங்கையில் உங்களுடைய முதலாவது நிகழ்ச்சி எப்படி அமையப் போகிறது? இங்குள்ள கலைஞர்களை வைத்து சிம்பனி இசை நிகழ்ச்சியை முதல் முறையாக நடத்தப் போகின்றோம். मैं इंदियान संगीत कंताम समगम संबंधी बडल लभीमगन लाल मुगदै तन्ने मम तन्ने इंदियावत् लंकावत् संगीत संबंधय
අපේ සංගීතකන හැටි උනන්දුව තනියම වැඩිවීම කරන්නට ලැබිච්ච හොඳ අවස්ථාව. ඇත්ත. இந்த கலைஞர் குழுவின் தலைவர் என்ற வகையில் உங்கள் கருத்து என்ன? எங்களுடைய இந்த பயணத்தை நாளைய வரலாறு பேசும். அருமையான கலந்துரையாடல் ஒன்றில் உங்கள் அனைவரும் சந்திக்க கிடைத்த இனிய நினைவுகளோடு உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் உங்கள் அன்பு அறிவிப்பாளன் BH அப்துல் ஹமீத். வணக்கம். Excuse me, I want to present you something. You can. Yeah. Thank you. இது என்னுடையது மைன். That's why I give it to you. ஏய் இந்த பாட்டி செட் ஆகும் போடுடா. பிக்கப் பண்ணிரலாம் வாடோய். வேதுவை மேடு உயர்த்தி வீதி அமைப்போம். இவர்தான் புத்த மகான். பாருடா, நம்ம நாட்டுல பிறந்த மிகப்பெரிய மகானை பத்தி இன்னொரு நாட்டு பொண்ணு நம்ம கிட்டயே அறிமுகப்படுத்துற அளவுக்கு நாம நடந்துகிட்டு இருக்கோம். நீதான்ப்பா காப்பாத்தணும். இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்கனே, நான் உன்னை காப்பாத்த மாட்டேனா? நான் உன்கிட்ட சொல்லடா, அவர்கிட்ட சொன்னேன். நீதான்ப்பா என்ன காப்பாத்தணும். Okay, come on, let's go. Come. Go. இவ்வளவு சீக்கிரத்துல டாப்புக்கு வருவோம்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன காமினி, மொட்டை மாடிக்கே கூட்டு வந்துட்டேன். ஏதாவது வடம் போட போறியா? இல்ல. அதோ. ஏதோ. கைய வச்சிட்டு புறா போடுறியாடா? அதோ அங்க இல்லடா, இதோ இங்க. கட்டட தாங்க வச்சிட்டு ஜன்னல் எங்க வச்சிருக்காங்க? It's a beautiful place. ஆமா, சுத்தி பார்க்க வேண்டிய இடம். இன்னும் நிறைய இடத்தை காட்டுவாங்க. பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. Come on guys. உன்னை நான் சந்திக்கிறேன். என்னடா அது? எவ்வளவு பெரிய கடையில சேல்ஸ் பண்ண ஒரு ஃபிகரை கூட காணோம். Hey, I want to move. මොනවද என்ன கேக்குறன்னு புரியலையே. டூ சல்லி கண்டு சல்லி how much? ருபியல் தண்ட 100? ருபியல் It's too much. உடம்பு வலிக்கு ஒரு ஆயின்மெண்ட் கேட்டேன். இவன் ரொம்ப வேலை சொல்றான். இவ்வளவு தூரம் வந்துட்டு வாங்காம போனா அசிங்கம். சரி போய் எடுத்துட்டு வா. ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டான். ஏன் நீ அங்க இங்க நின்னு என்ன குழப்பற? யாகண்ட யோ, இது நிரோட்டியா? உங்க இல்லு வைக்க மேக்கனே யாகண்ட. இது எடுத்து நான் எங்கே போறது? நான் கேட்டது இது இல்லையா? மூவு கேட்டா மூட்ஸ் எடுத்து கொடுக்குறிய மூளை இருக்கா? பழம் நெத்தா இது நீயே வச்சுக்க, பணத்தை கொடு. ஏய் பழம் பாஷை தெரியல ஏமாத்துற. ஏய் என்ன வந்து நெத்த இத வேற கையில கொடுத்துட்டா. இத வச்சு நான் என்ன செய்யறது? இத இந்த நாட்டுல இது ஒரு தொல்லை. கண்ட இடத்துல குப்பையை போட்டா போலீஸ் பிடிச்சிரும். என்ன எப்பவும் விரட்டுறீங்க? யோ, என்ன விட்டுறியா? ஏற்கனவே கடைக்குள்ள 100 அழுது இருக்கேன். ஆட்டோ ஆட்டோ பசங்க 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 ಉಂಬ ಕೇಸ್ ಎಲ್ಲ ದುಬನೆ ಎಕ್ಕನವಾಗೇನ ಡ್ಯೂಟಿ ಹರಿಯಟ ಬಲಪ ಬಿ ಕೇರ್ಫುಲ್ ಏಂಡ
OMG. பாஸ், இந்த கேசட்டை இந்தியாவில் தமிழ்நாட்டில இருந்து நம்ம ஏஜென்ட் அனுப்பிச்சிருக்காரு. நான் பாத்துக்கிறேன். வெளிநாட்டுல இருந்து நாம கலெக்ட் பண்ணி வச்ச பாம்ஸ் எல்லாம் மறைவான இடத்துல பாதுகாப்பா இருக்கட்டும். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற போலீஸுக்கு மட்டுமில்ல, போலீஸ் நாய்களுக்கு மோப்ப சக்தி அதிகம். பி கேர்ஃபுல். சவுத் பாய், நீங்க சொன்ன மாதிரி பாம்பேல முக்கியமான ஏரியாவுல எல்லாம் நம்ம ஆளுங்க ரிமோட் பாம்பு செட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம்பு வெடிச்சு பாம்பே சிட்டி முழுக்க மரண ஓலம் கேட்க போகுது. வணக்கம். இன்று மும்பையில் நடந்த வெடிகுண்டு விபத்தில் 200 பேர் மரணமடைந்தனர். இந்த வெடிகுண்டு சம்பவங்கள் ரிமோட் கண்ட்ரோல் பாமால் இயக்கப்பட்டவை என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். மஜா கரோ. நம்ம ஆளுங்க வச்ச ரிமோட் கண்ட்ரோல் பாம்ஸ் டெல்லி, பாம்பே, காஷ்மீர் எல்லா இடத்துலயும் சக்சஸ்ஃபுல்லா பிளாஸ்ட் ஆயிடுச்சு. இது வெறும் சாம்பிள் தான். ஆனா இது பத்தாது. இந்த இந்தியாவே செதறி சின்ன அபிநமாகணும். அதுக்கு நீங்க எல்லாம் உதவி பண்ணுங்க. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. அது எங்க நாட்டுல இருந்து எவ்வளவு வேணாலும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கே தேவையான எல்லா வசதிகளையும் எங்க நாடு செஞ்சு கொடுக்கும். எங்களுக்கு தேவை இந்தியாவுல அமைதியே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் தமிழ்நாடு உட்பட ஒவ்வொரு இடத்தையும் எங்க ரிமோட் கண்ட்ரோல் பாம்ஸால அழிச்சுக்கிட்டே வரும். இது எங்க நாட்டுல நாங்க எடுத்துக்கிட்ட சத்தியம். உங்க உதவியோட அதை நிறைவேற்றியே தீர்வோம். நிறுத்து தாவூத். இனிமே இந்தியாவுல நமக்கு வேலை இல்ல. சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டியதுதான். ஆமா தாவூத், எந்த ரிமோட் பாம்பை வச்சு நாம இந்த நாட்டை சின்ன பண்ண படுத்திக்கிட்டு இருக்கோமோ அந்த ரிமோட் பாம்பை செயலில் புதுசா ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரஃபீன்னு ஒரு தமிழ்நாட்டு விஞ்ஞானி அந்த கருவியை ஹோம் மினிஸ்டர்ட்ட காட்ட திட்டம் போட்டிருக்காங்க. அந்த கண்டுபிடிப்பு மட்டும் இந்த அரசாங்க கையில கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் பாம்பு வச்சு நாம யாரையும் அழிக்க முடியாது. எந்த நாட்டையும் பயமுறுத்தவோ பணிய வைக்கவோ முடியாது. எந்த நோக்கத்துக்காக நாம இங்க வந்தோமோ அது நிறைவேறாம போயிடும். அது நடக்க கூடாதே. பிரான்ஸ், பத்திரிகை நிருபர்களாகிய உங்கள் அனைவரையும் இங்கே அழைத்திருப்பதின் நோக்கம் என்னவென்றால், உலகம் பூராவும் பரவியிருக்கும் பயங்கரவாதம் இன்றைக்கு இந்தியாவையும் விட்டு வைக்கவில்லை என்பதை சமீப காலமாக டெல்லி, பம்பாய், பஞ்சாப் போன்ற இடங்களில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தின் மூலமாக நாம் அறிகிறோம். இதனால் அப்பாவி பொதுமக்கள் பலரும் இதில் பலியாகியிருக்கிறார்கள். இதனை தடுக்கும் விதத்தில் விஞ்ஞானி ரஃபி அவர்கள் ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறார். அதை பற்றி அவரே ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் டு தம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், இன்னைக்கு இந்த கருவியை நான் ஏன் கண்டுபிடிச்சேங்கிறத உங்களுக்கு எல்லாருக்கும் விளக்கமா நான் சொல்லி ஆகணும். சமீப காலமா சில அயல்நாட்டு தீய சக்திகள் அமைதி பூங்காவா இருந்த நம்ம நாட்டை ரிமோட் கண்ட்ரோல் பாம்ஸ் மூலமா பாழ்படுத்திட்டு வராங்க. இதனால எத்தனை மனித உயிர்களை இழந்தோம். இதனால அங்கீனமானவங்க எத்தனை பேர், வீடு வாசல் இழந்தவங்க எத்தனை பேர். இதையெல்லாம் தடுப்பது எப்படி, மக்களை இந்த ஆபத்திலிருந்து காப்பாத்துறது எப்படின்னு சிந்திச்சேன். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கண்டுபிடிப்பு.
இதனுடைய செயல்முறை என்னங்கறத நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அது எப்படின்னா, இந்த பாகங்கள் இயக்கப்படும் போது அதிலிருந்து வெளிவரக்கூடிய கெலியான்கிற ஒரு வகையான கதிர் கருவி பொருத்தப்பட்ட இடத்திலிருந்து குறிப்பிட்ட சுற்றளவுக்கு தடுப்பு சுவரா அமையுது. அவ்வாறு அமைந்த இந்த கதிரானது அழிவை ஏற்படுத்தக்கூடிய தீய கதிர்களை தடுத்து அவைகளை செயலிழக்க செய்து உயிர் சேதமோ பொருட்சேதமோ நேராமல் பாதுகாக்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ ஆஸ்க் யூ a question, sir? Yes. இந்த ஹீலியன் ஃப்ரீக்வன்சி செயல்படும் போது டிவி, ரேடியோ, போலீஸ் கம்யூனிகேஷன் அண்ட் செல்லுலார் போன்ற சட்டத்துக்கு உட்பட்ட ஃப்ரீக்வன்சிகளுக்கு ஏதாவது கெடுதல் உண்டா சார்? நோ 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 நோ, இட் won't affect. இந்த ஹீலியன் கதிரானது தீய செயல்களுக்கு யூஸ் ஆகுதே, அந்த கதிர் ரிமோட் கண்ட்ரோல்ல இருந்து வர்ற கதிரை தான் செயலிழக்க செய்யும். என்னோட முயற்சியினால வந்த இந்த கருவியினால இனி இந்த உலகத்துல எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்கும். நாமெல்லாம் சந்தோஷமா வாழ முடியும். விஞ்ஞான ரீதியா இனிமே நாச வேலைகள் புரிந்து அழிக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் எந்த திசையிலிருந்து வந்தாலும் அதை தடுக்க முடியுங்கிறது மனித இனமே சந்தோஷப்படக்கூடிய விஷயம். வருகை தந்த நிருபர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார், அது என்ன பாருங்க. ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல் ரூம், ஃபயர் சர்வீஸ் போன் பண்ணி. வணக்கம். ரிமோட் பாம் விபத்துகளால் ஏற்படும் அழிவுகளை தடுக்க ஜேமர் என்ற கருவியை கண்டுபிடித்த பிரபல விஞ்ஞானி ரஃபி அவர்கள் இன்று காரில் செல்லும் சமயத்தில் பயங்கரவாதிகளால் ரிமோட் பாம் வைத்து கொல்லப்பட்டார். அவருடைய உதவியாளர் விஞ்ஞானி கலாதர் அந்த இடத்திலேயே மரணமடைந்தார். விஞ்ஞானி ரஃபி தான் கண்டுபிடித்த ஜேமர் கருவியை உள்துறை அமைச்சரிடம் ஒப்படைக்க செல்லும் வழியில்தான் இந்த கோர விபத்து நடந்தது. இச்சம்பவம் குறித்து பல முக்கிய பிரமுகர்கள் ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவித்தனர். எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல. சரி, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? எப்படியா கொன்னாங்க? சார், ரிமோட் கண்ட்ரோல் பாம்புக்கு எதிராக கருவியை கண்டுபிடிச்சவங்கள அதே ரிமோட் கண்ட்ரோல் பாம்பாலே கொண்டுட்டாங்க சார். நிறுத்தியா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? சார், இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. டியூட்டி ஒழுங்கா பார்க்க தெரியல, பேச வந்துட்டீங்க. ச்சே, நல்ல ஒரு கண்டுபிடிப்பியா? செத்தவங்க சயின்டிஸ்டியா? பக்கத்திலேயே இருந்த முக்கியமான ஆளுங்களே காப்பாற்ற முடியல, எப்படியா மக்களை காப்பாற்ற போறீங்க? நாம இழந்தது 2 விஞ்ஞானிகளை மட்டும் இல்ல, நம்ம நாட்டோட பெருமையும் தான். யார் இதை பண்ணிருப்பா? இது வெளிநாட்டு சதியா கூட இருக்கலாம் சார். ரிமோட் பாம் வச்சவனை பிடிச்சிங்களா? நாங்க அவனை பிடிக்கிறதுக்கு சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐ டோன்ட் வாண்ட் எனி மோர் எக்ஸ்பிளனேஷன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. உடனே அவனை பிடிச்சாகணும். சார் we are on the job சார். அதுக்காக எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு டைனமிக் சிபிஐ ஆபீசரை வரவழைச்சிருக்கோம் சார். யார் அவங்க? அவங்க தான் மிஸ் இந்திரா. மேடம் இந்த விஞ்ஞானி கொல்ல வேண்டிய நோக்கம் என்னவா இருக்கும்? மேடம் உங்களுக்கு தெரியாம சிவாசி பட்டாசை வெடிக்காத இது எப்படி வெடிச்சது? இதுல பாகிஸ்தான் ஏசி தொடர்பு இருக்குமா மேடம்? உங்க ஆளுங்களே சப்போர்ட் பண்ணிருப்பாங்களோ? தாவூதுக்கும் ஆப்கான் பின்லாடனுக்கும் தொடர்பு இருக்குமா மேடம்? நம்ம நாட்டு அரசியல்வாதிங்க இதுக்கு உடனே இருக்காங்கன்னு எழுதிக்கலாமா மேடம்? நம்ம நாட்டு தீவிரவாதிக்கு அவங்க பயிற்சி அளிக்கிறா சொல்றாங்களே அது உண்மையா? அடுத்த குண்டு வெடிக்கிறதுக்குள்ள பிடிச்சிருங்களா மேடம்? Good morning. Good morning, madam. Good morning. Good morning. மேடம் விக்ரம் ஆன் தி லைன். Yeah. Hello. Indra here. விக்ரம் பேசுறேன் மேடம். You are finding highly difficult to catch him மேடம். அவனை ரீச் பண்றதே கஷ்டமா இருக்கு மேடம். Where are you now? கடலூர் ரோட்ல பாண்டிச்சேரி நோக்கி போயிட்டு இருக்கோம் மேடம். கடலூர் போஸ்ட்க்கு கனெக்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். எக்காரணத்துக்கு கொண்டு அவனை ஷூட் பண்ணிடாதீங்க. உயிரோட பிடிக்கிறதுக்கு பாருங்க. ஓகே மேடம். மேடம் கால் ஃபார் யூ. Hello. Yes. Arrange the helicopter immediately.
ஏய் தாவத் நிறுத்தா வண்டிய. ஏய் மேடம் யா விழுப்புரம் ஹெட் குவார்ட்டர்ஸ். தேங்க் யூ. ஹலோ உலக தீவிரவாதிங்க ஊட்டி வளர்த்த உடம்பு இது. பாரத மாதா பாலூட்டி வளர்த்த உடம்புடா இது. என்கிட்ட இதெல்லாம் பலிக்காது.
Did he say anything? No, madam. ஏய், எங்க இந்திய நாடு நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன்டா ரத்த வரி பிடிச்ச நாய் மாதிரி அலையறீங்க? ஏன் அப்பாவி மக்களை சாகடிக்கிறீங்க? சயின்டிஸ்ட் கொலைக்கு பின்னணியில யார் யார் இருக்காங்க? எங்கெங்க உங்க குரூப்ஸ் இருக்கு? எந்தெந்த நாட்டோட தொடர்பு வச்சிருக்கீங்க? என்னடா முறைக்கிற? சொல்லுடா, சொல்லுடா, you bastard. ஏய், சொல்லுடா, யார் உங்க சீஃப்? சொல்லு. பழுக்க காய்ச்சின கம்பிய கையில பிடிச்சு பழக்கப்பட்ட வண்டினா இந்த ஐஸ்ல படுக்க வச்சு கேட்டா என் சீஃப பத்தி சொல்லுவேன்னு நினைக்கிறியா? நீ என்ன ரீச் பண்ணதே பெரிய விஷயம். அவர் நேர கூட உன்னால தொட முடியாது. சொல்லுடா. மேடம் போன். பாஸ்டர்ட். ஹலோ. வைகுந்த் ஸ்பீக்கிங். சார் சொல்லுங்க சார். கம் அமர் ஹாஸ்பிடல் இமிடியேட்லி. சார் இங்க தாவூத் கிட்ட. இட்ஸ் மோர் அர்ஜென்ட். ப்ளீஸ் கம். ஓகே சார். சார். வாங்க மிஸ் இந்திரா. இவர் யாரு தெரியுமா? விஞ்ஞானி கலாதர், ரஃபீனுடைய அசிஸ்டன்ட். சார் இவரு. உங்க சந்தேகம் கரெக்ட். நடந்த வெடிகுண்டு விபத்துல அதிர்ஷ்டவசமா இவர் மட்டும் உயிர் தப்பிச்சிட்டார் மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். How do you do, Mr. Kaladar? I am all right, sir. How is his condition? Within 2 days he will be all right, sir. Secretary. Sir. உடனே பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கூப்பிட்டு செத்து போனது 2 விஞ்ஞானிகள் இல்ல, ஒரு விஞ்ஞானி தான். இன்னொரு விஞ்ஞானி உயிர் பழிச்சிட்டாருன்னு நியூஸ் கொடுத்துருங்க. ஓகே சார். சார். இவர் உயிரோட இருக்கிற விஷயம் இப்ப வெளியில தெரிய வேண்டாம். தற்சமயம் 2 பேரும் இறந்ததாவே இருக்கட்டும். ஏன்னா தீவிரவாதிகளால எப்பவும் இவர் உயிருக்கு ஆபத்து வரலாம். Yes, sir. I think she is right. Okay. மிஸ் இந்திரா. சார். நீங்க பிடிச்ச ஆளுகிட்ட இருந்து ஏதாவது தகவல் கிடைச்சதா? No, sir. I'm still trying for that. You have done a good job. Keep it up. Thank you, sir. உட்காருங்க. நான் ஏன் உங்களை வர சொன்னேன் தெரியுமா மிஸ்டர் கலாதர்? நேத்து நடந்த பிரதமர் சந்திப்புல இறந்து போன உங்க சீஃபை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அவருடைய இந்த கண்டுபிடிப்பால இந்தியாவுடைய கௌரவம் எங்கேயோ போயிட்டு இருந்துச்சு. இந்த விபத்துக்கு அப்புறம் அது கீழே இறங்கிடுச்சு. இந்தியாவுக்கு அந்த கௌரவம் மீண்டும் கிடைக்கணும்னா அப்படியே அந்த கண்டுபிடிப்பை நீங்க தான் தொடரணும். நானா? சார், ஐ ஆம் சாரி சார். என் சீஃப் இல்லாத நிலைமை என்ன செயல் எடுக்க வச்சிருச்சு. தொடர்ந்து இந்த ஆராய்ச்சி விஷயத்துல நான் ஒரு நடப்படமா இருக்கேன். மிஸ்டர் கலாதர், இதனால உங்க உயிருக்கு ஆபத்து வரும்னு பயப்படுறீங்களா? இல்ல சார். மிஸ்டர் கலாதர், first you think you are an Indian. ஒரு இந்தியன் வாயில இருந்து என்னைக்கும் முடியாதுங்கிற வார்த்தை வரவே கூடாது. அடிக்கடி நாட்டுல நடக்கிற வெடிகுண்டு விபத்துல அப்பாவி மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. எந்த நேரத்துல எங்க வெடிக்கும்னு ஜனங்க பயப்படுறாங்க. நாட்டை சீர்படுத்த நினைக்கிற நல்ல தலைவர்களும் இதுக்கு விதிவிலக்கு இல்ல. ஒண்ணு நினைச்சு பாருங்க, உங்க சீஃபும் இதே வெடிகுண்டு விபத்துல தான் இறந்திருக்காரு. இன்னைக்கு இந்தியால ஒவ்வொரு மூலையிலயும் நடக்கிற வெடிகுண்டு கலாச்சாரத்தால உலக நாடுகளுக்கு மத்தியில நம்ம நாட்டோட புகழ் கம்மியாயிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையிலயும் உலக அமைதியா இருக்க நம்ம நாடு பாடுபட்டு தான் இருக்கு. இது சில நாடுகளுக்கு பிடிக்காம இருக்கலாம். இந்த கண்டுபிடிப்பு வெளியில வந்துட்டா உலக அமைதிக்கு வழிகாட்டும், இந்தியாவோட புகழும் உச்சிக்கு போயிடும். அது மட்டும் இல்ல, மக்களும் நிம்மதியா வாழலாம். ஓகே சார். இவ்வளவு தூரம் நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் என்னால மறுக்க முடியல. எனிவே, I'll try my level best. Very good. Proceed. சார், இப்போ இந்தியா இருக்கிற பயங்கரவாத சூழ்நிலையில நம்ம கலாதர் இங்க இருந்து செயல்படுறது ரிஸ்க் தான். இந்த கண்டுபிடிப்பு மீண்டும் தொடரணும்னா நம்ம நேச நாடுகள்ல ஏதாவது ஒரு நாட்டுல பாதுகாப்போட செயல்பட வச்சா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே, இதுக்கு கவர்மெண்ட் சைடுல இருந்து வேண்டிய ஏற்பாடெல்லாம் நான் செய்யறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.
காதல் ஒரு பூந்தோட்டம்தான் அட காதல் செஞ்ச கொண்டாட்டம்தான் கண்ணு கண்ணு பார்த்து புட்ட பாச இல்ல அட காதல் வந்தா சாதி மத தோஷம் இல்ல காதல் ஒரு போராட்டம்தான் அட காதல் செஞ்சா திண்டாட்டம்தான் கல்லும் முள்ளும் உள்ளதுதான் காதல் பாத கிடைக்கும் அங்க நமக்கு அங்க கண்ணீர் மாலை காதல் ஒரு பூந்தோட்டம்தான் அட காதல் செஞ்சா திண்டாட்டம்தான் தேகம் எரிஞ்சு போனாலுமே காதல் அழிஞ்சு போகாதமா கடல்ல நதி ஒண்ணு கலக்குற கதை இது கடல்ல நதி ஒண்ணு கலக்குற கதை இது இயற்கையில் நடப்பது மரணத்தை கடப்பது பஞ்சாங்கம் நமக்கு எதுக்கு சந்தோஷம் உனக்கு இருக்கு காதல் ஒரு போராட்டம்தான் அட காதல் செஞ்ச கொண்டாட்டண்டா காதல் ஒரு சங்கீதந்தா தாலி கட்டி புட்டா தனன்னா மனசு ரெண்டும் புரிஞ்சுக்கிட்டா தொல்ல இல்ல அழகழக போற சுகத்துக்கெல்லாம் எல்லாம் தாலி கட்டி புட்டா Hi friends. Congratulations to all. நம்முடைய அடுத்த ஃபாரின் ப்ரோகிராமுக்கு டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்முடைய நெக்ஸ்ட் ப்ரோகிராம் தாஷ்கண்ட்ல. He is Mr. Bala, Butterfly Musical Troupe Captain. Hello. Thank you. Mr. Wilson. Welcome, Mr. Wilson. Hello. Mr. Nambi. Nice meeting you. Hello. Mr. Ajit. வணக்கம். Please to meet you. இவங்கெல்லாம் ரெயின்போ மெம்பர்ஸ். இவங்கள பத்தி சொல்லலையே. இந்த பொண்ணு பேரு ஜாரா, என்னுடைய செக்ரட்டரி. நல்லா தமிழ் தெரியும். நீங்க தாராளமா தமிழ்லயே பேசலாம். மொழி பிரச்சனையே இல்ல. இனிமே உங்களுக்கு துணையா இருக்க போறது இவதான். ஜாரா. வணக்கம். ஹலோ. வணக்கம். என்ன அப்படி பாக்குறீங்க? வாங்க போலாமா? ஒரு முக்கிய அறிவிப்பு. உலகத்தையே அச்சுறுத்தி பயங்கரவாதங்கள் புரிந்து வரும் தாவூத் மத்திய சிறையிலிருந்து தப்பினான். தாவூத் தப்பித்ததை தொடர்ந்து உலக நாடுகள் பீதி அடைந்துள்ளன. எல்லைகள் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. பயங்கரவாதிகளை ஒடுக்கும் வேட்டையில் ஈடுபட்டிருக்கும் ஸ்பெஷல் ஆபீசர் இந்திரா மேலும் தீவிரமாக செயல்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. I don't want your explanations. Whole country upset ஆயிருக்கு. நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ் சார். நான் அவனை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? How it happened, sir? Something fishy. தாவூதோட சீஃப் யாரு? அவன் எங்க இருக்கான்? யார் யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க? அவங்களோட நோக்கம் என்ன? அவங்கிட்ட இருந்து இதெல்லாம் கேதர் பண்றதுக்குள்ள அவன் தப்பிச்சு போயிட்டான். அவன் எங்க போனாலும் பரவாயில்ல சார். ஆனா தாஷ்கண்டுக்கு போக கூடாது. ஒருவேளை அங்க போனா கலாதர் உயிருக்கு ஆபத்தாயிடும். உடனே இன்டர்போல் அப்ரோச் பண்ணி தாஷ்கண்ட் போலீஸ் அலர்ட் பண்ண சொல்லுங்க.
Yes, you're right. I'll do that immediately. Это Давуд. Давуд — это имя человека, которого мы ищем. Ровно через неделю я должен заполучить Давуда. Давуд — наемный убийца. Если, не дай бог, через неделю. Tighten the security. Давуд should not cross the Tashkent border. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இப்ப நாமெல்லாம் பிக்னிக் வந்திருக்கோம். இதுல பெரியவன் சின்னவன் ஜேஆர் பிஆர் எதுவுமே இருக்க கூடாது. நாம ஜாலியா என்ஜாய் பண்ணணும். ஒரு ஜாலி மூட். ஆமா, எங்க அந்த ரெண்டு இசை சக்கரவர்த்திகளையும் காணோம்? யாரு? நம்பி வில்சன் தானே? அவங்களேதான். காம் நீங்க வரலன்னு சொன்னதும் அவங்களும் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்று முதல் நம்பிக்கை ஜொல்லு திலகம் என்றும் வில்சனுக்கு ஜொல்லு மன்னன் என்றும் பட்டமளித்து பாடுவோம். தகதைய தைய 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 தகதைய தைய 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 தகதைய தைய 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 தகதைய தைய 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 நெஞ்சு விட்டு கட்டி தூக்கிரு தைய. சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல. என்ன சார் இதெல்லாம்? தெரியலையே. வா. Это могут быть преступления вашего Давуда. இவங்க சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, தாவூதுங்கிற டெரரிஸ்ட் அவங்க ஆளுங்களை வச்சு உங்களை அட்டாக் பண்ணிருக்கான். தாவூத்? ஓ, யூ மீன் தாவூத்? ஆமா ஆமா. டேய், தாவூத் தீவிரவாதி. நம்ம கவர்மெண்ட் கூட பாம்பு பிளாஸ்ட்காக அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்களே. ஆமா, அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அதானே. வாட் சம்பந்தம்? Мистер Джер, это Давуд, известный террорист. Его разыскивают по всему миру. தாவூத் இப்ப இந்தியால இல்ல. அவ இந்தியன் ஜெயில இருந்து தப்பிச்சு தாஷ்கண்ட் வந்துட்டான். உங்க இந்தியன் கவர்மெண்ட் கேட்டதாலே இங்கேயும் அவன் எங்க இருக்கான்னு தாஷ்கண்ட் போலீஸ் தேடிட்டு இருக்கு. சப்போஸ் அவன் மாட்டிக்கிட்டா
அவனுக்கு பின்னணியில இருக்கிற பயங்கரவாத கூட்டத்துக்கு அது ஆபத்தாயிடும். அதுல இருந்து தப்பிக்கணும்னா அந்த கூட்டத்துக்கு ஒரு விஐபி பணிய கைதி தேவை. விஐபிங்கிறதுனால அவர் பணிய கைதியா குறி வச்சுதான் அவங்க உங்களை அட்டாக் பண்ணிருக்கிறாங்க. பை காட்ஸ் கிரேஸ் நீங்க தப்பிச்சிட்டீங்க. இந்த பாருமா, என்ன பத்தி கவலை இல்ல. என்ன நம்பி வந்திருக்க இந்த பிள்ளைங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அத சொல்லுமா. Niat problem. Specialist помоги ему. No problem. Don't worry. Thank you. Срочно сделать и доложить. Yes, sir. மாலிக், நம்ம பாஸ் கிங் ஆஃப் ஷேடோ உன்னை பார்க்கணுமா? நீ உடனே நம்ம ஹிலாரி ஃபாரஸ்ட் சேம்பருக்கு போய் அவரை மீட் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், வெளியூருக்கு கலைக்களஞ்சி ஜேஆர்ங்கிற பேர்ல இசை நிகழ்ச்சிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்திட்டு ஒரு கலா ரசிகன்ற பேர்ல பல நாடுகளை சுத்தி வந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிழல் ராஜாவா இருந்து உலகத்துல இருக்கிற தீவிரவாத நண்பர்களுக்கெல்லாம் உங்க எல்லாருடைய உதவியோடையும் நான் கோடிக்கணக்கில் ஆயுத சப்ளை பண்ணிட்டு வர்றேன். நான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஏன் வந்தங்கிறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இங்க பாருங்க. தாவூத். Hi everybody. Hello. தாவூத், உன்னை ஏன் தப்பிக்க வச்சேன், ஏன் தாஷ்கண்டுக்கு வர வச்சேன்னு உனக்கு தெரியுமா? விஷயத்தை சொன்னா வேலையை முடிப்பேன். வேலையை முடிக்காததுனால தானே வர சொன்னேன். குண்டு வச்ச உனக்கு கொல்லப்பட்டவங்க எத்தனை பேர்னு தெரியுமா? 2 பேர். 2 பேரு. யார் யாருன்னு தெரியுமா? ரஃபியும் கலாதரும். இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? செத்து போனதா சொல்லப்படுற கலாதரனுடைய மனைவி. சரி, அதுக்கு என்ன? செத்து போனவன் பொண்டாட்டி தலையில பூவையும் அவன் நெத்தியில பொட்டையும் பாரு. இந்தியாவுல புருஷன் செத்து போன பிறகு எந்த பொண்ணும் பூவோடையும் பொட்டோடையும் இருந்ததில்லை. கலாதரனை ரகசியமான இடத்துல வைக்க தெரிஞ்ச அந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த கலாச்சாரத்துல மட்டும் கை வைக்க முடியல. இதை வச்சு மட்டும் நான் அந்த முடிவுக்கு வரல. இன்னும் பாருங்க. அம்மா போன். ஹலோ, என்னங்க எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க சௌக்கியமா தான் இருக்கோம். அம்மா, தாஷ்கண்ட்ல ஒரே பனியாமே, உடம்ப ஜாகிரதையா பாத்துக்கங்க. அம்மா எப்போ வரீங்க? சரி, பை. கலாதரன் இன்னும் உயிரோட தான் இருக்கா. A small doubt. கலாதர் உயிரோட இருக்கும்போது இந்த வீடியோ படத்தை எடுத்திருக்கலாம் இல்லையா? இதை எடுத்ததே நம்ம ஏற்பாடு தானே. பாருங்க. இந்த கேசட் எடுத்தது டிசம்பர் 30ஆம் தேதி. நாம அவனை கொலை பண்ணது நவம்பர் 1. இப்ப புரியுதா நாமெல்லாம் ஏன் தாஷ்கண்ட் அரசாங்கத்தை குறி வச்சிருக்கோன்னு?
கலாதரனை இந்திய அரசாங்கம் தாஷ்கண்ட் அரசாங்கத்தோட பாதுகாப்புல வச்சிருக்கு. நாம அழிச்ச அந்த கண்டுபிடிப்பை மறுபடியும் அவன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். அதாவது நம்ம போல உள்ளவங்களுக்கு மறுபடியும் அழிவு காலம் ஆரம்பமாயிட்டு இருக்கு. இந்தியாவில் கலாதர் தப்பிச்சது அவன் அதிர்ஷ்டம். ஆனா வாழ்க்கையில அதிர்ஷ்டம் ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை தான் வரும். இந்த சூழ்நிலையில இது சாதாரண விஷயம் இல்லை. நீ தாஷ்கண்ட்ல இருக்கிற விஷயம் வெட்ட வெளிச்சமாயி போச்சு. ஸோ நம்ம காரியம் முடிகிற வரைக்கும் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் சொல்ற வரைக்கும் நீ தலைமறைவா இருக்கிறது பெட்டர். இனிமே நீ இருக்க வேண்டிய இடம் போலீஸ் ஆபீசர் மாலிக் வீட்டில். மாலிக். எஸ் சார். காமினி, உன்னை நம்பி இங்க வந்திருக்கேன். நீதான் என்ன சந்தோஷப்படுத்தணும். வீட்டுல யாரும் இல்லையே? அப்ப நீதான் என்ன சந்தோஷப்படுத்த முடியும். தப்பா நினைச்சுக்காதமா. ஒண்ணு இல்ல, அதாவது கோடையானாலும் குளிர்காலமானாலும் காற்றோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருப்பதற்கு நானே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஓட்டை சட்டை. இதை நீ இப்படியே போட்டா தான் நான் சந்தோஷப்படுவேன். Beautiful. I'll wear it till come. You wait here, okay? Chaliki peachy. உனக்கு நோ ப்ராப்ளம். போட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தான் ப்ராப்ளம். காமினி காமினி சொக்க வைக்கிறேன். காமினி, ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. அப்பா, நல்ல வேளை சரியான நேரத்துல வந்து என் உயிரை காப்பாத்தின. இல்லைன்னா 2 நிமிஷத்துல நான் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிருப்பேன். அப்பா, என் நெஞ்சில நீ பால வார்த்தை. திரும்ப சுத்தம். இதுக்கு நீ போடாமலே வந்திருக்கலாம். அந்த பக்கம். காமினி, எனக்காக நீ இந்த பனியனை போட்டுட்டு வரணும் ப்ளீஸ். Okay, I'll wear it till come. எக்ஸிபிஷன் மாதிரி எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மூடுறா. நாம் போட்ட வட்டம் நம் திட்டத்தையே சிதைத்து விட்டதே. மிஸ்டர் கலாதர், உங்க வாழ்க்கையை பணம் வச்சு நீங்க செய்யற முயற்சி வெற்றி அடைஞ்சிட்டா அதுல கிடைக்கிற பெருமையில நீங்க மட்டுமல்ல இந்த நாடே தலை நிமிர்ந்து நிற்கும். இந்த கண்டுபிடிப்புனால வெடிகுண்டு கலாச்சாரத்துக்கு முடிவு கட்ட முடியும்னு நான் உறுதியா நம்புறேன். அதுக்கு காரணமா இருக்க போற உங்களுக்கு எந்த விதத்திலையும் இடைஞ்சல் வராத அளவுக்கு பக்கத்திலே இருந்து பாதுகாப்பு கொடுக்கறத உண்மையிலேயே நான் பெருமையா நினைக்கிறேன் மிஸ்டர் கலாதர். நானும் நீங்க ரொம்ப புகழ்றீங்க. இது என்னோட கடமை சார். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கண்டுபிடிப்புக்கு காரணமா இருந்த மிஸ்டர் ரஃபியோட ஆர்வத்தை ஒவ்வொரு நாளும் ராப்பகலா கூடவே இருந்து பார்த்தவன் சார் நான். இந்த கண்டுபிடிப்புல எனக்கு கிடைக்கிற வெற்றி அவருக்கு நான் காட்டுற நன்றி கூட.
நிச்சயமா இதுல சாதிச்சே தீருவேன். எஸ். விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க் யூ. Excuse me, Mr. Kalada. Sorry for the disturbance. That's a call for you. Thank you, Major. Major sir, I want to talk to you, please. Yeah. Good morning, sir. Good morning. Good morning, sir. Take your seat. Thank you. மிஸ் இந்திரா, தப்பிச்சு போன தாவூதை மறுபடியும் பிடிக்க உங்களால தான் முடியும். சர்வதேச அளவுல இந்த தாவூத் எவ்வளவு பயங்கரமான குற்றவாளிங்கிறத ஏற்கனவே இந்த கேஸை டீல் பண்ண உங்களுக்கு நல்லா புரிஞ்ச விஷயம் தான். இது குரூஷியல் மேட்டர்ங்கறனால அவனை பிடிக்கிற பொறுப்பை மறுபடியும் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறோம். ஓகே சார். இந்த கேஸ் சம்பந்தமா உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும்னாலும் இந்த கவர்மெண்ட் உதவி செய்ய தயாரா இருக்கு. ஃபர்தரா இது விஷயமா எங்களுக்கு நீங்க ஏதாவது மெசேஜ் கொடுக்கணும்னா ரெட்சன் ஆபரேஷன், திஸ் இஸ் த கோட். நீங்க எந்த நேரத்திலையும் என்ன தொடர்பு கொள்ளலாம். சார், ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் ஃப்ரீடம் டு ஃபங்க்ஷன். இதுல பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வரக்கூடாது. வந்தா நிச்சயமா ஏத்துக்க மாட்டேன். நெக்ஸ்ட், ஸ்பெஷல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் செய்யற காரியங்கள் எல்லாமே சீக்ரெட்டா இருக்கும். சில நேரத்துல உங்களுக்கே தெரியாம நான் சில காரியங்கள் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும். ஆர்ம்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் யூஸ் பண்றது சம்பந்தமா நானே முடிவெடுத்துக்கிறேன். வித் ப்ளஷர். இட்ஸ் மை டியூட்டி சார். இந்திரா, தாஷ்கண்டுக்கு நீங்க வர விஷயத்தை சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன். ஏர்போர்ட்ல இருந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம். தாஷ்கண்ட் போலீஸ் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியா இருப்பாங்க. கலாதர் உயிருக்கு இனிமே பாதுகாப்பு கொடுக்கறதுல தாஷ்கண்ட் அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியமானதா இருக்கணும் சார். நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அதே மாதிரி அவங்களோட ஒத்துழைப்பு நிச்சயமா கிடைக்கும். ஆனா இந்திரா, ஒரு விஷயம் என்னன்னா, தாஷ்கண்ட்ல இருக்கிற போலீஸ் இந்த நாட்டு போலீஸ் மாதிரி இல்ல. அவங்க உதவி உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்க அணுகுமுறையில கவனமா இருக்கணும். ஏன்னா உங்க இஷ்டத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்கள கமெண்ட் பண்ண முடியாது. ஓகே சார், I'll do my best. Welcome, Indra. Take your seat. Thank you. On the request of Interpol and Indian government, our department is searching the dangerous terrorist Dawood in every part of Tashkent. Yes. Of course, we have interest in the security matter of our friendly neighboring, and our police department will never go back to eradicating terrorism. I expect your full cooperation in this regard. Definitely. We are ready to give our help whatever you need to trap the terrorist Dawood. I'm very happy on your action against Dawood. At the same time, you have to cooperate my action plan. That is Red Sun operation. Okay. இந்த பர்மாலி, இந்தியாவில இருந்து தப்பிச்சு தாவூத் இங்க வந்த உடனே இந்திராவும் தாஷ்கண்ட் வந்திருக்கிறான்னா அவ நம்ம விஷயத்துல தீவிரமா இருக்கான்னு நல்லாவே தெரியுது. நான் நினைச்சேன்னா அவளை இதே தாஷ்கண்ட்ல க்ளோஸ் பண்ண முடியும். ஆனா எனக்கு தேவை அந்த சயின்டிஸ்ட் கலாதரனுடைய உயிரும் அவனுடைய ஃபார்முலாவும் தான். அதுக்கு நீ என்ன பண்ண போற? நான் என்ன சார் பண்றது? என்னால என்ன முடியும்? கண்டிப்பா முடியும். இந்த ஜேஆர் உதவி உனக்கு தேவையில்லை? வேணும் சார். அப்படின்னா நீ இதை கண்டிப்பா செய்யணும். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இந்தியன் சிபிஐ எப்படியும் கலாதரனை சந்திக்க போவா. அவளை வச்சே கலாதரன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கணும். அந்த கடைக்காரன் என்னை ஏமாத்தி கொடுத்த நிரத் பாக்கெட் தாஷ்கண்ட் வந்து என் கை விட்டு போகாம என்ன ஓட ஓட விரட்டிட்டு இருக்கே. என்ன இது? ஒண்ணுல ஒண்ணு இல்லையா? போலீஸே ஐயா போலீஸே அப்படின்னு சத்தம் கொடுத்தேன்னு வச்சுக்க, நீ மாட்டிக்குவ. இங்க கண்டெடுத்துல குப்பை போடக்கூடாது வாத்தியாரே. அவங்க வந்தா லாட்டியால சிலம்பாடி ஒரு 2 முட்டையும் கழட்டிடுவாங்க. அடப்பாவி, இந்த பழக்கம் எல்லாம் இருக்கா உனக்கு? இல்ல, நீ நினைக்கிற மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு கிடையாது. அப்புறம் இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அது வந்து சிலோன்ல ஒரு கடைக்கு போய் நெஞ்சு வலிக்கு மூவ் குடுறான்னு கேட்டா அவன் இது கொடுத்து எழுச்சி வராது எடுத்துட்டு போனுட்டான். அதெல்லாம் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். நீ கதை விடுற. என்னது? நான் கதை விடுறேனா? அந்த ரதியே வந்து எதிரில நின்னாலும் ஏர் எடுத்து பார்க்க மாட்டேன். அவ எதிர் ட்ரிப்ல இருக்கா. உதாரணத்துக்கு ஒரு பேரை சொன்னா அதை கொண்டு வந்து எதுலயாவது முடிச்சு போட்டுறியே. அறிவு இருக்கா உனக்கு?
அப்படின்னா அப்படின்னா ஐ லவ் யூ. என்ன பாக்குற? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் 2 பேருக்குள்ள இந்த டிஸ்டன்ஸ் தேவையா? பூமேடை குலுங்க குலுங்க போராட தேனோடை வழிய வழிய தானாகவே. பூமேடை குலுங்க குலுங்க போராட தேனோடை வழிய வழிய தானாகவே. உறவு நிலையில் உலகம் யாவும் மறந்திடுமே, இரவு முழுதும் இனிய வசந்தம் பிறந்திடுமே. விழிகள் இரண்டும் செருக செருக இளமை அமுதம் உருக உருக நீ நானும் சேர்ந்து சோர்ந்து காண்போமே புதிய உலகம். பூமேடை குலுங்க குலுங்க போராட தேனோடை வழிய வழிய தானாகவே. ஒன்றாக இணைய இணைய சந்தோஷம் சந்தோஷம் கனிய கனிய உல்லாசம். பூவாளம் இரவினில் பூவாளம் பூவாமல் தனியுமா எந்தாகம். வியர்வை மழையில் விளையும் சுகமே பருவம் மகிழும் இனிமை வரமே சுகவிழாதினம் வருமே தேகம் ரெண்டும் புதிய சொந்தம் பெருமை. பூமேடை குலுங்க குலுங்க போராட தேனோடை வழிய வழிய தானாகவே. தீண்டாதே உறங்கும் உணர்வை தூண்டாதே உந்தேகம் இடைமழை தாங்காதே. வேரோடு அசையது பூங்காடு போராது மறுபடி போராடு. முடிந்த விருந்து திரும்ப தொடங்கு முடிந்த வரையே எனக்குள்ளடங்கு. சுகவிழா தினம் உலா வருமே தேகம் ரெண்டும் புதிய சொந்தம் பெருமை. பூமேடை குலுங்க குலுங்க போராட தேனோடை வழிய வழிய தானாகவே. உறவு நிலையில் உலகம் யாவும் மறந்திடுமே, இரவு முழுதும் இனிய வசந்தம் பிறந்திடுமே. விழிகள் இரண்டும் செருக செருக இளமை அமுதம் உருக உருக நீ நானும் சேர்ந்து சோர்ந்து காண்போமே புதிய உலகம். பூமேடை குலுங்க குலுங்க போராட தேனோடை வழிய வழிய தானாகவே. உயிரை பணயமா வச்சாவது கலாதரை காப்பாத்தி ஆகணும் மேடம்.
உயிரை பணயமா வைக்கணும் நீங்க சொல்றீங்க மிஸ்டர் கோகுல். ஆனா நம்ம நாட்டு ஜெயில இருந்து தாவூத்தை தப்பிக்க விட்டவங்க அப்படி நினைக்கலங்கிறது தான் கஷ்டமா இருக்கு. என்ன செய்யுது மேடம்? எல்கேஜி அட்மிஷன்ல ஆரம்பிக்கிற லஞ்சம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வரைக்கும் தொடர்ந்து வருது. அது ஒழியிற வரைக்கும் தப்பு நடந்துட்டு தான் இருக்கும். தப்பு பண்றவங்க திருந்துற வரைக்கும் நாம யாருன்னு காட்டுவோம். அந்த இந்திரா மூலமா கலாதார இடத்தை கண்டுபிடிக்கலாம்னு பிளான் பண்ணா அவ தாவூத் மூலமா நம்மளே அழிக்க பாக்குறா. ஃப்ரெண்ட்ஸ், சிபிஐ இந்திரா தாவூத்தை கண்டுபிடிச்சிட்டான்னா அது அவனுக்கு மட்டும் ஆபத்து இல்ல, நமக்கு தான். அதனால தாவூத் மேல போலீஸ் வச்சிருக்க கவனத்தை திசை திருப்பி ஆகணும். உங்க கணக்குப்படி தாவூத் தாஷ்கண்ட்ல இருக்கக்கூடாது, அப்படித்தானே? கரெக்ட். தாவூத் மேட்டர்ல நம்ம சைடுல இருக்கிற வீக்னஸ் அவன் தாஷ்கண்ட்ல இருக்கிற விஷயம் லீக் அவுட் ஆனது. இனிமே தாவூத் அந்த சிபிஐ இந்திரா ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான். இந்தியாவில் ஒரு தடவை அவ கையில மாட்டின தாவூத் என்னுடைய உதவியால தப்பிச்சிட்டான். இன்னொரு முறை அவ கையில மாட்டினா இங்க இருக்கிற நாம எல்லாரும் என்ன ஆகும்னு தெரியாது. அதனால அவன் இனி இங்க இருக்க கூடாது. இங்க மட்டும் இல்ல, இனிமே எங்கேயுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா அவனை கொலை செய்ய போறது யாரு? இப்ப அவன் யாருடைய பால்? மாலிக். மாலிக் தான் கொல்ல போறான். நீ என்னையா போலீஸ் ஆபீசர்? நீ பிறந்து வளர்ந்த ஊர்ல எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் உங்ககிட்ட ஆட்டம் காட்டி ஓடி இருக்கான். அவனை உன்னால பிடிக்க முடியல. அங்கேயே அவனை ஷூட் பண்ணிருக்கானா? ஹலோ சார். என்ன? ஹலோ மாலிக். ஹலோ. வெயிட். நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி அந்த பயலை அங்கேயே க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னு வை, உங்க டிபார்ட்மெண்ட்ல உனக்கு கிடைக்கிற மரியாதையே வேறையா இருந்திருக்கும். எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டியே. இனிமே உன்னை நம்பி எந்த பிரயோஜனம் இல்ல. எஸ். தாஷ்கண்ட்ல உங்க ஃபைனல் ரிஹர்சல்கான ஃபைல் சார். ஓகே, ஐ வில் see you later.
என்ன பாஸ் அப்படி பாக்குறீங்க? என்னடா இவனை க்ளோஸ் பண்றதுக்கு ஆள் அனுப்பிச்சு கூட உயிரோட வந்து நிக்கிறான்னு பாக்குறீங்களா? நான் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன். அந்த ஆண்டவன் கூட என்ன கொல்றதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்டுதான் என்னைய நெருங்க முடியும். ஆனா உன்னை கொல்றதுக்கு எவன் பர்மிஷன் எனக்கு தேவையில்லை. சாரி மை சைல்ட். பாடியை மாலிக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. Who is that? Oh God! The Indian terrorist. Success! 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 நான் ஜெயிச்சிட்டேன். என் உழைப்பு வீண் போகல. Thank God! Gokul, Major, Samya, I made it. I made it. Oh my God, I made it. I made it. Oh my. Samya. Really, Mr. Kaladar? Thank you, Mr. Kaladar. இது இந்தியாவுக்கு கிடைச்ச பெருமை. Yes. Thank you so much, officer. Come in. Mr. Kalada, I'm Indra speaking. இப்பதான் நான் விஷயத்தை கேள்விப்பட்டேன். You have done a wonderful job. Thanks. Oh, I'll talk to you later on. So, இந்த வெற்றியில ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டீங்க. No. டென்ஷன் இன்னும் அதிகமாயிடுச்சு. கலாதரோட சக்சஸை பார்த்து பெருமைப்படுறேன். ஆனா அதே நேரத்துல தாவூத்தோட சாவுனால அவனோட பேக்ரவுண்ட பத்தி தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சுன்னு வருத்தப்படுறேன். இட்ஸ் ஆல் ரைட். கலாதருக்கு செக்யூரிட்டி இன்னும் டைட்டன் பண்ணணும். யூ ஆர் ரைட் மேடம். சயின்டிஸ்ட் கலாதருடைய செக்யூரிட்டி சம்பந்தமா தாஷ்கண்ட் போலீஸ் கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த மீட்டிங்க்கு என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க. நாளைக்கு கலாதரை ஏர்போர்ட் வரைக்கும் சேஃப்டியா கொண்டு போற பொறுப்பை ஒரு ஆபீசர் கிட்ட ஒப்படைக்க போறாங்களாம். சோ நீங்க எதிர்பார்க்கிற செக்யூரிட்டி நிச்சயமா கிடைக்கும். ஓகே, டேக் கேர். ஓகே. காமினி, நீ இப்படி ஒரு ரூட்ல வருவேன்னு தெரிஞ்சுதா நாங்க இப்படி ஒரு ரூட்ல வந்து தண்ணியில தவ இருந்துகிட்டு இருக்கோம். நீங்க இன்னைக்காவது எங்களுக்கு கொடுக்க வேண்டியத கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
இன்னைக்காவது கொடுத்துருங்க. இன்னைக்கு உங்களை ஏமாற்றமாச்சே. ஓகே அதோ அன்று அடிவானத்தில் தெரிந்த இன்பம் இன்று ஊதா நிறத்தில் தோதாக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதே. 10 அடி 8 அடி 6 அடி 4 அடி. என்னடி இல்ல காமினி நம்பி வில்சன் ரெண்டு பேரும் கை நீட்டுங்க. பூவிலங்கா லேட்டஸ்டா வா, பூவேலியா இருக்கும். இந்திய முறைப்படி ஒரு பொண்ணு ஒரு ஆணுக்கு கையில இந்த மாதிரி ராக்கி கட்டிட்டா அவங்க 2 பேருக்குள்ள சகோதர சகோதரி முறை. அப்படி பார்த்தா அந்த பொண்ணு முடிவு பண்ணிட்டா நீதான் அவளுக்கு அண்ணன். அப்படி என்றால் நீ கண்ணன். அவள் படைத்தாய் அண்ணன் கற்பனை தேரி பறந்து சென்றான். First of all, I want to congratulate Mr. Malik for his promotion to higher rank. He ventured and succeeded in the task of killing the international terrorist Dawood. I appreciate him for his courage and promote him as Chief General of Tashkent Police. Thank you, sir. I express my heartiest thanks and joy to our Indian scientist Kaladar, who worked in our protection and security for his achievement against the deadliest remote control bomb. I congratulate him once again on behalf of our country. Till he reaches India, we will extend our security to Mr. Kaladar. Now the responsibility goes to Mr. Malik. Yes, sir. I will take that responsibility and do my duty with 100% sincerity. Thank you very much, Honorable Minister. நீங்க செய்யற இந்த உதவிக்கு எங்க நாட்டு சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். குட், வெரி குட். இதுக்காகத்தான் அன்னைக்கு அந்த தாவூத்தை கொலை செஞ்சு பாடியை உன் பார்வையில போட்டு நீ தான் தாவூத்தை கொலை செஞ்சன்னு இந்த நாட்டு மக்களையும் உன் டிபார்ட்மெண்ட்டையும் நம்ப வச்சேன். அந்த நம்பிக்கையில தான் இன்னைக்கு உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. இப்போ காலாதர் பாதுகாப்பு என்கிட்ட வந்துருச்சு. இதுல இருந்து இந்த ஜேஆர் யாருங்கிறத நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்ப. எஸ் சார், யூ ஆர் கிரேட். இனிமே கலாதரனும் சரி அவனுடைய கண்டுபிடிப்பும் சரி இந்தியாவுக்கு போக போறதே இல்லை. இந்த உலகத்தை விட்டே போக போகுது. ரைட் ரைட் சார். அதுக்கப்புறம் இந்த ஜேஆர் ரிமோட் கண்ட்ரோல் பாம் வச்சு இந்த உலகத்தையே ஆட்டி படைக்க போறான். கரெக்ட். நம்ம அடுத்த ப்ரோக்ராம் என்ன சார்? சொல்றேன். நாளைக்கு தாஷ்கண்ட்ல ரெயின்போட கடைசி ப்ரோக்ராம். அது முடியும் போது என்ன பாக்குறதுக்காக ஒன்ன மாதிரியே நம்பிக்கையான ஒருத்த வரப்போறா. அவன் வந்ததுக்கு அப்புறம் பார், ரிமோட் கண்ட்ரோல் பாமால கொடிகட்டி பறக்கிற இந்த ஜேஆர் உலகத்திலேயே நம்பர் 1 ஆயிடுவான். அன்பு அரசாட வேண்டும், அமைதி முடிசூட வேண்டும், இன்பம் தழை தோங்க வேண்டும், இசையில் உயிர் வாழ வேண்டும். அன்பு அரசாட வேண்டும், அமைதி முடிசூட வேண்டும், இன்பம் தழை தோங்க வேண்டும், இசையில் உயிர் வாழ வேண்டும்.
சமநீதி காண வேண்டும். மனங்கள் ஒன்றாக வேண்டும், மழலை போல் வாழ வேண்டும், கனவு நனவாக வேண்டும், காலம் துணை செய்ய வேண்டும். அன்பு அரசாள வேண்டும், அமைதி முடிசூட வேண்டும், இன்பம் தழைத்தோங்க வேண்டும், இசையில் உயிர் வாழ வேண்டும். Take your seats. நீங்கள் உட்காருங்க. இது ஒரு புது மாதிரியான ரிமோட் கண்ட்ரோல். மத்த ரிமோட்டுகளை பாம் அடிக்கிற குறிப்பிட்ட அளவு நெருக்கத்துல இருந்து தான் இயக்கவே முடியும். ஆனா இத 10 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இயக்கலாம். இதுதான் மெயின் கண்ட்ரோல். பாம வெடிக்க வைக்கிற டெட்டனேட்டர் இதுல இருக்கு. இதுல வெடிமருந்து RDX இருக்கு. இது டைரக்ஷன் இண்டிகேட்டர் கண்ட்ரோல். இதுதான் பவர் கம்பார்ட்மெண்ட். பாமோட பவர் சப்ளை இதுல இருந்து தான் வருது. இந்த ரிமோட் சிக்னல் சென்சாரை இதுல பிக்ஸ் பண்ணிட்டா பவர் ஆக்டிவேட் ஆகி மெயின் கண்ட்ரோல் ஒர்க் பண்ணும். ரிமோட்ல இருந்து வர்ற சிக்னலை ரிசீவ் பண்ணி பாம தூண்டுறது இந்த சென்சார் தான். இது பாம் ஆக்டிவேட்டிங் ஸ்விட்ச். இத ஆன் பண்ணா ரெட் லைட் எரியும். இந்த வயர்ஸ் மூலமா பவர் சப்ளை டெட்டனேட்டர்ஸ்க்கு போகுது. டைரக்ஷன் இண்டிகேட்டரை செட் பண்ணும். ரிமோட்லயும் டைரக்ஷன் இண்டிகேட்டர் இருக்கு. அது பாம் இருக்கிற திசையை காட்டும். இந்த சுவிட்சை பிரஸ் பண்ணா பாம் பிளாஸ்ட் ஆகும். இந்த பாம்புக்கு நான் வச்சிருக்க பேரு பிகாசஸ் ஹைடெக் ரிமோட் கண்ட்ரோல் பாம். குட். தேங்க் யூ சார். வரேன். மாலிக், இந்த மேப் தான் இந்திய விஞ்ஞானி கலாதரனை பரலோகத்துக்கு அனுப்ப போற பரமபதம். நினைவு வச்சுக்க. நம்ம திட்டப்படி விஞ்ஞானி கலாதர் பஸ்பமாக போற இடம் இதுதான். உன்கிட்ட அவங்க கலாதரனை ஒப்படைக்கிற இடம் இதுதான். கலாதரனை கவர்மெண்ட் கொண்டு போக சொன்னது இங்க இருந்து இந்த வழியா இந்த இடத்துக்கு. நான் பாம் செட் பண்ண போற இடம் இந்த இடம். ரிமோட்டை நான் ஆபரேட் பண்ண போறது இந்த இடத்துல இருந்து. எந்த காரணத்தை கொண்டும் கலாதரன் நீ ஒரே கார்ல வந்துடக்கூடாது. முதல்ல இருந்து 5வது கார்ல கலாதரன் வரணும். முதல் 4 காரும் நீ சொல்ற இடத்துக்கு போகணும். கலாதரன் வர்ற காரு கடவுள்கிட்ட போய் சேரணும். ரிமோட் கண்ட்ரோல் பாம்பை தடுத்து மக்களை காப்பாற்ற நினைக்கிற இந்தியன் கவர்மெண்டோட கனவுக்கு இத்தோட முற்றுப்புள்ளி வைக்கணும். ஹலோ, இந்தியன் சிங்கர் நம்பி ஸ்பீக்கிங். டேய், நான் பாலா பேசுறேன்டா. டேய் பாலா, என்னடா இது ரிகல்சல பாதியில விட்டுட்டு நீங்க போயிட்டேன்? நான் பெரிய ஆபத்துல சிக்கிட்டு இருக்கேன்டா. எது ஆபத்தா? என்னடா சொல்ற?
நாம யார தெய்வம் நினைச்சோமோ அவன் மிகப்பெரிய தேச துரோகிடா. உலக பயங்கரவாதத்துக்கு அவன் நாட தலைவனா ஏங்கிட்டு இருக்கான். ஏய், நீ யார பத்தி சொல்ற? நம்ம ஜெயர் தான். ஏ, நம்ம ஜெயர் சாரா? டேய் நம்பி, ஞாபகம் வச்சுக்கடா. கரிப்பூர் ஃபால்ஸ் கோகதாண்டா அவன் மறைஞ்சிருக்கிற இடம். அந்த தேச துரோகியை விடக்கூடாதுடா. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. எங்களை வாழ வைக்கிறதா சொல்லிட்டு அந்த ஜெயர் எங்க வாழ்க்கையில இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கா சார். எங்க உயிருக்கு உயிரான நண்பனை அநியாயமா சாகடிச்சிட்டான் சார். அந்த உண்மையான நண்பனுடைய உடம்ப கூட பார்க்க முடியாத அளவுக்கு நாங்க பாவி ஆயிட்டோம் சார். இந்த ஜெயர்னால எங்களுக்கும் ஏதாவது ஆபத்து வருமோன்னு பயமா இருக்கு சார். உங்களுக்கு எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட கலாதர் உயிருக்கு ஆபத்து நெருங்கிட்டு இருக்கோம். முதல்ல அதை தடுத்தாகணும். Certainly, I will give protection through Tashkent police. நோ சார், டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே நேர்மையா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. பழக்கமில்லாத பலசாலிங்களை விட பழக்கமுள்ள Внимание, прибыли в Ташкент. Mr. Malik, meet Mr. Kaladar, Indian scientist. Всем занять свои места, всем быть внимательными и обеспечить безопасность подъезда автомобиля. Всем командирам подразделений расставить оцепление согласно инструкции. Не забудьте, что задание очень важное, и мы его должны выполнить достойно и безупречно. ஜெயா ஷார் நம்ம பிளான் படி முத கார்ல நானும் 5வது கார்ல சயின்டிஸ்ட் கலாதரம் வந்துகிட்டு இருக்கோம். இப்போ நாங்க மவுண்டி ஹில்ஸுக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன ஸ்பாட்டுக்கு நாங்க கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆயிடுவோம். ஓவர்.
மிஸ்டர் ஜெயா, இன்னும் 10 நிமிஷத்துல பாம் வச்சிருக்கிற கேகரின் பிரிட்ஜுக்கு நாங்க வந்து சேர்ந்திருப்போம். Kill them! Attack! Yes, sir. Come fast. Wilson, what are you doing? Go ahead! Yes, sir. Are you alert? Yes, sir. We are watching for enemy. You should be ready. Yeah. Any movement they can reach you. Get ready for attack. Hey. Hey, Randall! Hey, what happened? Hey, are you hearing? Stupid. Move forward. Moving, sir. Drop your gun. You damn it!
வாங்க பாரத மாதா வாங்க. நீங்க உங்க பார்டரை தாண்டி உள்ள வந்துட்டீங்க. இது என் பார்டர். எப்ப நீங்க இங்க வந்துட்டீங்களோ நீங்க என் விருந்தாளி. இனிமே உங்களை நான் திருப்பி அனுப்புறதா இல்ல. ஏன்னா இது ஒன்பே. இந்த ஜேஆரோட மோத வர்றப்ப நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். உன்ன மாதிரி ஒளிஞ்சிருந்து தாக்குற கோழைங்களை சந்திக்க எனக்கு எந்த பயமும் இல்ல. இன்னும் 60 செகண்ட்ல ஒன்ன சாட்சியா வச்சுக்கிட்டே உங்க பாரத கண்டுபிடிப்ப அத படைச்ச கலாதரனுடைய பாதுகாப்புலயே பரலோகத்துக்கு அனுப்ப போறேன். இந்த இந்திரா உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ரொம்ப பேசாத. எப்ப நீ இடத்தை தெரிஞ்சுட்டியோ இதுக்கப்புறம் லேட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இன்னும் 10 செகண்ட்ல என் லட்சியத்தை நான் அடைய போறேன். அடுத்த 20 செகண்ட்ல உன் கதை முடிய போகுது. ஆமா, நீ என்ன பண்ண போற? கமான் இந்திரா, ஏதாவது பண்ணு. இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு. கமான். என்னோட லட்சியம் கலாதரையும் அந்த ஃபார்முலாவையும் காப்பாத்துறதோட நிக்காத. தேச துரோகிகளை அழிக்கிற வரைக்கும் நீடிக்கும். சாரி மை சைல்ட், அது நடக்காது. Four, 3, 2, 1, 0. What's happening? Hello? Hello? Mr. Dayat? Hello? Shit! அமைதி பூங்காவாக திகழ்ந்த இந்திய மண்ணில் வெடிகுண்டுகளை விதைத்து இரத்த பூமியாக மாற்ற முயல்பவரை ஒழிக்கும் வீரப்போரில் தம் இன்னுயிரை ஈந்த வீர மறவர்களுக்கும் கண் துஞ்சாது மெய்வருத்தம் பாராது தொடர்ந்து போரிட்டுக் கொண்டிருக்கும் மண்ணின் மைந்தர்களுக்கும் இந்த படம். SR ஜுன்ஜுன்வாலா.